ஃப்ரெண்ட்ஸ், ஷீரோ பாருங்களேன். இங்கே பாரிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து வாக்கிங் போகிறான் ஷீரோ. இப்படி நடந்து போகிறான். இவ்வளோ நேரம் பைக்கில் வந்தான், இப்போ பாருங்கள் நடக்கிறான். அப்படியே அவுத்து விடுங்க, இறங்கணும், பைக்கில் போகணும் அப்படி சொல்கிறான். வந்து இறங்கிட்டான், வராமல் பாருங்க. ஏய் தூக்குங்க. அது பாருங்கள், ஸ்ட்ரீட் டாக் ஒன்று போய் ஓடுது பாருங்க. அதை பார்த்துட்டு அதை கடிக்கிறதுக்கு ஓடுது. மறுபடியும் ஓடுது பாருங்கண்ணா. அவ்வளோ தூரம் தெரிச்சு ஓடி போச்சு. எங்கே ஒன்று இருக்குது ஸ்ட்ரீட் டாக். அதை பார்த்துங்க. இந்த ஸ்ட்ரீட் டாக் இருக்கிறதுனாலேயே ஷீரோவை வெளியிலே கூட்டிகிட்டேப்பா. ஸ்ட்ரீட் டாக் வருதுப்பா, அழகா தூக்குங்க. கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்குது. எதனா ஒன்று கடிச்சு வச்சிருதுங்க பிள்ளைய. சமாளிக்க முடியல பிள்ளைங்க. நம்ம அண்ணன் இருக்கிறான், அவனை பிடிச்சி கடிக்கிறதுக்கு வருது. ஷீரோப்பாயா நீ என்ன வாக்கிங் போகிறான், பாத்ரூம் போகிறான், டாய்லெட் போகிறான்னா பாத்ரூம் போக மாட்டேன்றான். மோந்து பார்க்குறான் புது இடன்றதுனால. துள்ளி குதித்து போகிறானா போக மாட்டேன்றான். துள்ளி குதிச்சு அப்படி ஓடுங்க, ரன் பண்ணுங்களேன். வீட்டில் ஆனால் நல்லா தெரிச்சு விடுவான். வெளில வந்து அமைதியாக இருக்கிறான். என்னங்க பண்ணுறது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவன் பண்ணுற அட்ராசிட்டி வீட்டில் தாங்க முடியல. பயங்கர அட்ராசிட்டி பண்ணுற மாதிரி. மண்ணத்துக்கு வாயில் கொடுக்குற மாதிரி. மேலே ஏறுங்க. எங்கெங்க காலையில் எங்களால் போகவே முடியல. 2 பேருமே வேலைக்கு போகிறோம். நைட் டைமில் தான் வீடியோ பண்ணுற மாதிரி இருக்குது. இருட்டாக இருக்கிறதுனால சரியாக வியூஸ் போக மாட்டேங்குது. எங்கே அப்போ கூட ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். சொல்கிற பற்றி கேட்கவே மாட்டேங்கிறான். வீட்டில் அலப்பறை பண்ணுறான். வீட்லேயே போட்டாலும் வியூஸ் பெருசாக போக மாட்டேங்குது. நீங்களாம் கொஞ்சம் பாருங்கள், பார்த்து எனக்கு வியூஸ் போடுங்க தயவுசெய்து. பாருங்கள், அங்கே வந்து இது வருது பாருங்கள். இந்த நாய் இருக்கிறத பார்த்து அந்த ஸ்ட்ரீட் டாக் வருது பாருங்கள். கொஞ்சம் நேரம் கூட நிற்க விட மாட்டேங்குதுங்க. இந்த ஸ்ட்ரீட் டாக் தொல்லை தாங்க முடியல. எல்லாரையும் முடிச்சு கடிச்சு விட்டுடுதுங்க. இந்த நியூஸில் எத்தனை பேர் பார்க்குறோம் நம்ம. ஒரு குட்டி நாயை கூட விட மாட்டேங்குதுங்க. ஷீரோ பாருங்கள், அவங்க அப்பா கிட்டே வந்துருச்சு. கீழே விற்க விட மாட்டேன்றாங்க. கீழே விட்டாலே அடங்க மாட்டேங்குது. அப்புறம் அதுங்க அங்கேயும் நிற்கிது. அது வெளியிலே போகல, வருது பாருங்கள். கிட்டே நெருங்கிடுச்சு பாருங்கள். ஹை பா. அது பார்க்குது ஷீரோவை. அது டாகி தானா இல்லை வந்து அது கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குது. வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் தான் அந்த பக்கம் போகுது பாருங்க. போயிடுச்சா, கீழே இறக்கி விடுங்க. போயிடுச்சு பாருங்க. ஷீரோ வாடா, ஓடியா. ஷீரோ வா பட்டு வா. சின்ன குட்டி வருது பாருங்களேன். ஓடுது பாருங்க. அங்கேருந்து அந்த ஸ்ட்ரீட் டாக் ஷீரோவை பார்த்து ஓடியாருது. ஷீரோ ஒரு டாகி விட மாட்டேங்குது. ஒரு டாகி பார்த்தாலும் புறந்து கடிக்கிறதுக்கு. இவர் பெரிய வந்து இவன் பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியல. பைக்கில் அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான். வரமாட்டான். நான் பைக்கில் கீழே இறக்கி விட்றேன்றான். ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணுறான் பாருங்கள். நாங்கள் வெளியில் வேற போகணும். அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான். நிற்க மாட்டேன்றான். சொல்கிற பிச்சும் கேட்க மாட்டேன்றான். பாருங்கள், என்னென்னமோ வறுத்து வாரி தின்றான் பாருங்கள். வாயில் போட்டுக்கிறான் பாருங்கள். சொல்கிற பிச்சுக்கு எங்கே கேட்குறான் பாருங்கள். எல்லாத்தையும் மண்ணை வாரி போட்டுக்கிறான். எதனா கீழே இருந்தால் வாரி போட்டுக்கிறான். அந்த வாயில் போட்டது வாங்கலான்னு பார்த்தா அங்கே பாரிஸ் போய் காளிங்காம்பாள் கோயிலாண்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அது இன்றைக்கின்னு பார்த்து அந்த கடை மூடிடுச்சு. எல்லாரையும் பிடிச்சி மாணவரே கடிக்கிறான் வீட்டில். என் பையனுக்கெல்லாம் ரத்தமாக இருக்குது உடம்பெல்லாம். அந்த அளவுக்கு கடிக்கிறான், கீறுறான். சொல்கிற பேச்சு சுத்தமாக கேட்கவே மாட்டேன்றான். நீ என்ன சொல்கிறது நானே கேட்குறதுன்றான். அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான் பாருங்கள். அங்கே கரப்பாம்பூச்சி போகுது பாருங்கள். அந்த கரப்பாம்பூச்சி பிடிக்கிறதுக்கு போகிறான் பாருங்கள். அது கரப்பாம்பூச்சி இருக்குதா அந்த பாருங்கள். ஜூம் பண்ணுற பாருங்கள். அது போதா, அது இவ்வளோ நேரம் தேடின்னு இருந்தான். அந்த கரப்பாம்பூச்சியை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு. ஒரு கரப்பாம்பூச்சி எதையும் விடுறதில்லை, எல்லாத்தையும் அட்டகாசம் பண்ணுறது. ஷீரவா
எருமை நத்துக்கு விழுந்துட்டு இருப்பேன் பண்ணி. தண்ணி கொடுங்க. நானே நத்துக்கு விழுந்துட்டு இருப்பேன். தண்ணி குடிக்கிறதுக்கு கேட்குறான். தண்ணி வேணுமா? நத்துக்கு விழுந்துட்டு இருப்பேன் நானுமே அந்த பள்ளத்துக்குள்ளார. அடங்க மாட்டேன்றானே. போட சீரவா. சீரை ஓடாதே. சீரை ஓடாத. அது பாருங்க கருப்பாம்பூச்சி ஓடுதான். அந்த கருப்பாம்பூச்சி பிடிக்கிட்டு போகிறான் பாருங்க. பாருங்க போகிறான் பாருங்க அந்த கருப்பாம்பூச்சி. பாருங்க போதான் பாருங்க பாருங்க கருப்பாம்பூச்சி பிடிக்கிட்டு போகிறான் பாருங்க. அது கருப்பாம்பூச்சி பிடிக்கிட்டு போகிறான் பாருங்க. இங்கே தண்ணி கடி தண்ணி கடி. அது வேணாம் தண்ணி குடிச்சிரு. கருப்பாம்பூச்சி வேணுமா? போதும் போதும். தண்ணிக்கு தான் கேட்டிருக்கு போல. அது வேறு கருப்பாம்பூச்சி பாருங்க. பாருங்க அது பேர் கருப்பாம்பூச்சி போதா. அந்த கருப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு போகுது பாருங்க. பாருங்க ஓடுது. பிடிங்க நீங்கள் பிடிங்க. நான் வீடியோ பண்ணேன். வாங்க கிட்டே எடுத்துனாங்க. நான் கருப்பாம்பூச்சி பிடிக்கிறானா பார்க்கலாமா ஷீரோ? பாருங்க பாருங்க விட்றதா இல்லை இந்த கருப்பாம்பூச்சியை. பாருங்களேன் ஓவர் அட்டகாசம் வந்து இந்த வாழ்த்தனை வாங்களே அவங்ககிட்ட பயங்கரமாக இருக்குது. ஹைப்பர் ஆக்டிவ் அவன். சமாளிக்க முடியல வீட்டில் வச்சு எங்களால். பாருங்க அந்த கருப்பாம்பூச்சி கீழே இறங்கிருச்சான். காணாமல் போயிடுச்சான். அந்த கருப்பாம்பூச்சி தேடிக்கிட்டு போகிறான் பாருங்க. ஐயோ சரி புது வண்டி வாங்கியிருக்கிறோம். வண்டியை சுற்றி போட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு பாடி கார்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா நடுவில் எனக்கு இறக்கி விடுன்னு ஒரே அட்டகாசம். சரி இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வாக் போயிட்டு அப்புறமா போயிட்டு கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஷீரோவுக்கும் சுற்றி போடலாம். ஷீரோவுக்கும் செம்ம ட்ரெஸ்ஸி. ஏன்னா நேற்று ஒரு பார்க்குக்கு போனோம். எல்லோரும் சொன்னாங்க தினமுமே சுற்றி போடுங்க ஷீரோவுக்கு செம்மையாக ட்ரெஸ்ஸியாக இருக்குதுங்க. ஃபுல்லாக அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க எல்லாருமே. அதனால் சுற்றி போகிறதுக்கு தான் வந்துமே முனீஸ்வரன் கோயிலுக்கு. சரிங்க நான் அங்கே பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன். பாய்.